சக்தி வாய்ந்த நாட்டின் அடையாளம். 702.78 பில்லியன். ஆம், 702.78 பில்லியன். இவ்வளவு அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது சாதாரண விஷயமல்ல. இது ஒரு காலத்தில் வறுமையின் அளவுகோல்களால் அளவிடப்பட்ட அதே இந்தியா இன்று அதன் கருவூலம் உலகின் 150க்கும் மேற்பட்ட சிறிய நாடுகளின் மொத்த ஜிடிபியை விடவும் பெரியது. இப்போது இது வெறும் எண்களை பற்றியது அல்ல. இப்போது இது உலகின் கண்களில் உறுத்துகிறது. குறிப்பாக ஒரு காலத்தில் நம் எஜமானர்களாக இருந்தவர்களுக்கு. ஒரு காலத்தில் நம்மை தங்கப்பறவை என்று அழைத்த பிரிட்டனை பாருங்கள். பிறகு அவர்களே அந்த தங்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இன்று அவர்களின் நாடாளுமன்றத்தில் இந்தியா இவ்வளவு வேகமாக எப்படி முன்னேறுகிறது என்று கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. யோசித்துப் பாருங்கள். பல நூற்றாண்டுகளாக நம்மை அடக்கி ஆண்ட நாடு இன்று பின்தங்கிவிட்டது. ஜிடிபியிலும் சரி, அந்நிய செலாவணியிலும் சரி. நாம் பெரும்பாலும் ஒரு வல்லரசு என்று அழைத்த அமெரிக்கா இன்று இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கிறது. ட்ரம்ப் குழுவும் களத்தில் உள்ளது. ஆனால் இது யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியும் இந்தியா அல்ல. இப்போது நமக்கு என்ன வேண்டும், யாருடைய சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது இது வெறும் முன்னேற்றத்தை பற்றியது அல்ல. இப்போது இது உலகிற்கு புரியாத ஒரு கண்ணோட்டத்தை பற்றியது. இந்தியாவின் மாஸ்டர் மூவ். உலகம் ஏன் குழப்பமடைகிறது? அப்படியானால் உலகிற்கு புரியாத வகையில் இந்தியா என்ன செய்தது? விளையாட்டின் முழு திசையையும் மாற்றிய அந்த மாஸ்டர் மூவ் எது? இதை இப்போது இன்னும் சிறப்பாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன், நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நொடி ஒதுக்கி லைக் பொத்தானை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு ஒரு நொடியாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவி. பன்முகப்படுத்தப்பட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் டாலர்களில் இருக்கும் பணம் மட்டுமல்ல. இதில் ஒரு விஷயம் மட்டுமல்ல, தங்கம், வெள்ளி, யூரோ, யென் மற்றும் உலகின் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய நாணயங்களும் அடங்கும். அதாவது நம் கருவூலம் இப்போது முழுமையாக பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது, சமநிலையில் உள்ளது. இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், இந்தியா இப்போது ஒரு நாட்டின் விருப்பத்தை சார்ந்து இல்லை. நாம் இனி டாலரை மட்டும் சார்ந்து இல்லை, அல்லது எந்த ஒரு உலக வல்லரசின் மனநிலையையும் சார்ந்து நம் பொருளாதாரம் இல்லை. இப்படி ஒரு வலுவான செய்தி உலகம் முழுவதும் பரவும்போது உலகம் சும்மா இருக்காது. கடந்த ஒரு வாரத்தில் இந்தியாவின் இந்த கையிருப்பு சுமார் 4.85 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிரடியாக உயர்ந்துள்ளது. இது திடீரென்று நடக்கவில்லை. இது இந்தியாவின் புத்திசாலித்தனமான இராஜதந்திரம், ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் நாணய மேலாண்மையின் விளைவாகும். இப்போது இந்தியா தனது அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாற்றின் மிக உயர்ந்த அளவை தொடும் நிலைக்கு வெறும் 5 பில்லியன் டாலர் தொலைவில் உள்ளது. இப்போதைய வேகத்தை பார்த்தால் அடுத்த வாரமே அது நிகழலாம். உலகளாவிய கவனம் மற்றும் முதலீடுகள். இந்த செய்தி இப்போது தொலைக்காட்சி சேனல்கள் அல்லது அரசுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. வெளிநாட்டு தூதரகங்கள், உலக வங்கி, IMF மற்றும் பெரிய உலகளாவிய முதலீட்டு வங்கிகள் அனைத்தின் ரேடாரிலும் இப்போது இந்தியா உள்ளது. இந்தியாவை இனி வீழ்ச்சியடையும் பொருளாதாரம் என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் இப்போது ஒரு நிலையான, லாபகரமான மற்றும் நம்பகமான நாடாக தெரிகிறோம். இதனால்தான் உலகின் முன்னணி நிறுவனங்கள், அவை அமெரிக்காவில் இருந்தோ, ஜப்பானில் இருந்தோ அல்லது ஐரோப்பாவில் இருந்தோ, இப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளன. ஏனெனில் அடுத்த பெரிய பொருளாதார அத்தியாயம் இந்தியாவிலிருந்துதான் தொடங்கும் என்று அவர்களுக்கும் இப்போது தோன்றுகிறது. பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பீடு. மறுபுறம் பாகிஸ்தானை பார்த்தால் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. அங்குள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு 10 முதல் 12 பில்லியன் டாலருக்கும் கீழே குறைந்துள்ளது. இப்போது அவர்கள் தங்கள் தொலைக்காட்சி சேனல்களில் இந்தியாவை பற்றி பேசும்போது அவர்களின் குரலில் வெட்கம் வெளிப்படையாக தெரிகிறது. ஏனெனில் நாம் எவ்வளவு உயர்ந்துள்ளோமோ அவ்வளவு அவர்கள் வீழ்ச்சியடைந்துள்ளனர். இன்று பாகிஸ்தான் IMF முன் கையேந்தி நிற்கிறது. அதே சமயம் இந்தியாவின் 700 பில்லியன் டாலர் கையிருப்பு அவர்களுக்கு ஒரு பொருளாதார அல்லது அரசியல் யதார்த்த சோதனையாக இருக்கிறது. சுயமரியாதையின் வெற்றி. ஒரு காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து கோதுமை வாங்க வேண்டியிருந்த, ஐரோப்பாவிலிருந்து தானியங்கள் வந்த PL4 போன்ற திட்டங்களின் கீழ் நாம் கிட்டத்தட்ட பிச்சையாக உணவு பெற்ற நாட்களை நினைவிருக்கிறதா? அந்த இந்தியா இன்று உலகின் பெரிய பொருளாதாரங்களை ஆச்சரியப்படுத்துகிறது.
இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் பணம் மட்டுமல்ல, இது நமது சுயமரியாதையின் வெற்றி. இது 1947 தொடங்கிய ஒரு பயணத்தின் மைல்கல். இப்பொழுது இது வெறும் வளர்ச்சியை பற்றியது அல்ல. இந்தியா ஒரு வரலாற்றை எழுதுகிறது. அது வரும் 10 ஆண்டுகளுக்கு நினைவு கூறப்படும். IMF, உலக வங்கி, மூடிஸ் போன்ற ஏஜென்சிகள் இப்போது இந்தியா மிகவும் நம்பகமான வளர்ச்சி கதை என்று கூறுகின்றன. இந்த நம்பிக்கையின் ஆழம் என்ன? இதுதான் நமது அந்நிய செலாவணி கையிருப்பு. இந்த கையிருப்பு தான் நமது நாணயத்தை நிலையாக வைத்திருக்கிறது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உலகில் நிதி நெருக்கடி வரும்போது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நிற்கிறது. முதலீட்டாளர்கள் மீதான தாக்கம், இதன் மிகப்பெரிய தாக்கம் முதலீட்டாளர்கள் மீதுதான். ஒரு நாட்டிற்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருப்பதை அவர்கள் பார்க்கும்போது இந்த நாடு ஒருபோதும் மூழ்காது என்ற தெளிவு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் இன்று ஜப்பான், கொரியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் உற்பத்தி அலகுகளை அமைக்கின்றன. இதன் நேரடி பலன் நமது GDP அதிகரிக்கும், கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் பிரிட்டனின் நிலைமை இன்று அனைவருக்கும் தெரியும். பிரெக்சிட் பிறகு அதன் பொருளாதாரம் தடுமாறுகிறது. இப்போது அது ஒரு பெயராக மட்டுமே உள்ளது. உண்மையில் அது ஒரு போராடும் பொருளாதாரமாகிவிட்டது. அதே சமயம் ஒரு காலத்தில் அதே பிரிட்டனால் அடிமைப்படுத்தப்பட்ட இந்தியா இன்று அதே நாட்டை, பிரிட்டனை பின்னுக்கு தள்ளிய இந்தியா பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 4 மடங்கு அதிகமான அந்நிய செலாவணியுடன் இந்தியா நிற்கிறது. பிரிட்டனின் அந்நிய செலாவணி கையிருப்பு இன்று சுமார் 180 பில்லியன் டாலர்கள் ஆகும். ஆனால் இந்தியாவிடம் 702.78 பில்லியன் டாலர்கள் உள்ளன. நம் கருவூலத்தை ஒரு காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் இன்று நம்முன் எண்களை கூட கொண்டு வர முடியாமல் இருப்பதை எண்ணிப் பாருங்கள். அமெரிக்கா இன்றும் நாம் அதன் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஆனால் இப்போது இந்தியா சும்மா ஆம் என்று சொல்லும் நாடு இல்லை. இப்போது நாம் ஒவ்வொரு நாட்டுடனும் உறவை பேணுகிறோம். ஆனால் நமது சொந்த நிபந்தனைகளின் பேரில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் இம்முறை இந்தியா தனது நிபந்தனைகளில் உறுதியாக உள்ளது. யாரும் வளைந்து கொடுக்கவில்லை. ஒருவேளை இதனால்தான் அமெரிக்காதானே நிரந்தர ஒப்பந்தத்திற்காக கரம் நீட்டுகிறது. இந்த ஒப்பந்தம் நடந்தால் இன்றைய ஏற்றுமதி மேலும் வேகமாக அதிகரிக்கும். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு புதிய உயரங்களைத் தொடும். இந்தியாவின் உலகளாவிய அடையாளமானால் இது வெறும் டாலர்கள் அல்லது ஒப்பந்தங்களைப் பற்றியது அல்ல. இன்று இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் உள்ளது. அது உலகமெங்கும் எதிரொலிக்கிறது. G20 மாநாட்டை நடத்தியது முதல் ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகரித்து வரும் பங்கு வரை இந்தியா இனி ஒரு ஏழை நாடு அல்ல. இப்போது நாம் மேசையில் சமமாக அமர்ந்து நமது சொந்த மொழியில் பேசுகிறோம். முன்னோக்கிய பயணமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 8 பில்லியன், பிறகு 9, பின்னர் $1 டிரில்லியன் என்ற கனவு. இது இனி ஒரு கனவு அல்ல. இந்தியா வளரும் வேகத்தை பார்த்தால் இது வெறும் காலத்தின் விஷயம். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $1 டிரில்லியனை தாண்டும் நாள் வரும்போது ஆசியாவின் உண்மையான புலி யார் என்று யாருக்கும் சொல்லத் தேவையில்லை. கடின உழைப்பின் பலனானால் இது வெறும் அரசாங்கங்களின் வெற்றி மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து தனது பங்கைச் செய்யும் ஒவ்வொரு மனிதனின் வெற்றி. அது மண்ணிலிருந்து தங்கத்தை விளைவிக்கும் விவசாயியாக இருந்தாலும் சரி, குறியீடுகளை எழுதும் பொறியியலாளராக இருந்தாலும் சரி, அல்லது எல்லையில் நிற்கும் வீரனாக இருந்தாலும் சரி. இந்த கருவூலம் பணத்தாள்களால் நிரப்பப்படவில்லை. இது கடின உழைப்பால், வியர்வையால் மற்றும் நம்பிக்கையால் நிரப்பப்பட்டுள்ளது. இப்போது உலகம் இந்தியாவை உற்று நோக்கும்போது அது ஒரு சந்தையை மட்டும் பார்க்கவில்லை, அது ஒரு நம்பகமான சக்தியை பார்க்கிறது. இந்தியா இப்போது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் மட்டுமல்ல, இந்தியா உலகளாவிய அரங்கில் ஒரு கிங் மேக்கராக மாறிவிட்டது. இந்த ராஜாவின் மிகப்பெரிய பலம் அதன் $700 பில்லியன் கருவூலம். அந்நிய செலாவணி கையிருப்புக்கு காரணங்கள். ஆனால் நண்பர்களே, இந்த கருவூலம் வெறும் ஏற்றுமதியால் அல்லது வர்த்தக உபரி மூலம் மட்டும் உருவாகவில்லை. இதன் பின்னணியில் இந்தியாவின் தூய்மையான கொள்கைகள், ஸ்மார்ட் வரி சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட வியூகங்கள் உள்ளன. இவைதான் இன்று நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளன. GSTயை பாருங்கள். முன்பு இருந்த அமைப்பு உற்பத்தி அடிப்படையிலானது.
ஆனால் இப்போது நாம் நுகர்வு அடிப்படையிலான வரி மாதிரியில் வந்துள்ளோம். இதன் நேரடி பொருள் என்னவென்றால், இந்தியா இப்போது முதலீடு செய்ய எளிதான மற்றும் வெளிப்படையான நாடாக மாறிவிட்டது. இதன் விளைவாக எஸ்.இ.இல் இந்தியாவின் தரவரிசை தொடர்ந்து உயர்ந்தது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல பெரிய நிறுவனங்கள் சீனாவை விட்டுவிட்டு இந்தியாவை தங்கள் புதிய உற்பத்தி மையமாக கருதத் தொடங்கின. அதாவது, இந்த கையிருப்பு அதிகரிப்பு ஒரு தற்காலிக எழுச்சி அல்ல, இது ஒரு நீண்டகால வலிமை. இந்த $700 பில்லியன் கருவூலத்தில் தங்கத்தின் பங்கு மட்டும் $50 பில்லியன் அதிகம் என்பது ஆச்சரியமாக இருக்கும். வெளிநாட்டு பணம் ரெமிட்டன்ஸ் வருமானம் இத்துடன் முடிவதில்லை. இந்தியாவின் அந்நியச் செலாவணி வலிமைக்கு மற்றொரு பெரிய காரணம் வெளிநாட்டு பணம் ரெமிட்டன்ஸ் இன்கம் ஆகும். அதாவது, உலகெங்கிலும் வாழும் நமது சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். 2024ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவுக்கு $125 பில்லியன் அதிகமான வெளிநாட்டு பணம் கிடைத்தது. இது உலகிலேயே அதிகம். அமெரிக்கா, வளைகுடா நாடுகள், ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியர்கள் எங்கெல்லாம் குடியேறுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தங்கள் குடும்பங்களை மட்டும் கவனித்துக் கொள்வதில்லை, நாட்டின் பொருளாதாரத்திற்கும் உலகளாவிய எரிபொருளை வழங்குகிறார்கள். இதனால்தான் இன்று இந்தியாவுக்கு IMF அல்லது உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்க வேண்டியதில்லை. இப்போது இந்தியா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் உள்ளது. ஆகவே எனது அனைத்து இந்துஸ்தானி சகோதரர்களுக்கும் நமது இந்தியாவின் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் முன்னேற்றத்தை பற்றி நீங்களும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டால் கருத்துப் பிரிவை ஜெய் ஹிந்த் என்று எழுதி நிரப்புங்கள். நண்பர்களே, இதுதான் இன்றைய பெரிய செய்தி. இது நிறைய ஆராய்ச்சி மற்றும் கடின உழைப்புக்குப் பிறகு நாங்கள் உங்களுக்காக வழங்கியுள்ளோம். எனவே எங்கள் உழைப்பை நீங்கள் ஆதரிக்க விரும்பினால் வீடியோவை லைக் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம்.